ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெண்டன்ட் வச்சு ஒர்க்கு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பெண்டன்ட் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 லைன் ஜரியில் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பெண்டன்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் வரும். சென்டராக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து நான் மம்தா பிராண்டில் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி இந்த வளைவு மாதிரி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இது மேலே வச்சு சென்டராக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் இது வந்து ஆரி நீடிலே ஸ்டிச் பண்ணுவேன், அதனால் நான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கை ஊசியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் மிஷின் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா ஹோல்லையுமே வந்து ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பென்டன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா ஆடக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதை சுற்றி பென்டன்ட்டை சுற்றி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, ஆன்டிக் பீட் வச்சு ஒரு லைன் கொடுக்கணும். இது எப்படி இருக்கணும்னா, மேலே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம திலகம் ஷேப் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஸ்டோன் வரும். அது வந்து நான் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஸ்டோன் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. அதே மாதிரி ரன்னிங் ஸ்டோன் வந்து இந்த இடையில 2 ஸ்டோனுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிச் வரணும். இப்போ வந்து ரன்னிங் செயின் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்கணும்.
வந்து சுகர் பீட் ஒரு லைன் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் பீடில் வந்து லோடு தான் போட போகிறோம். ஃப்ளாட் லோடு தான் போட போகிறோம். அதுக்கு வந்து சுகர் பீட் வந்து 4 எடுத்திருக்கேன். 4 நாளாக தான் வச்சு போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டராக இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படியே கீழே போட்டிருக்கோம் இல்லையா சுகர் பீடு, அதை ஒட்டியே இதை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 4 சுகர் பீடு வைக்கணும். ஃபஸ்ட்டு எத்தனை சுகர் பீடு வச்சு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் கடைசி மட்டும் கொண்டு வரணும். இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இதை சுற்றி வர இந்த லோட் போட்டு மேலே வந்து சுகர் பீட் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கே இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வைக்க போகிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் வைக்கணும். இப்போ வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ரன்னிங் செயின் வந்து ஒரு லைன் வைக்கணும். ரன்னிங் ஸ்டோன் ஒரு லைன் கொடுத்து முடித்தோன்னா சுகர் பீடு வந்து ஒரு லைன் வரும். இது முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஆன்டிக் பீடு எடுத்துருக்கேன். ஆன்டிக் பீடு சுகர் பீடு மாற்றி இதில் ஒரு லைன் வரும். இது ஸ்டிச் பண்ணும்போது ஆன்டிக் பீடும் சுகர் பீடுக்கும் சேர்த்தே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஒரு சுகர் பீடு ஒரு ஆன்டிக் பீடு. இந்த லைன் முடிஞ்சோன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு வரும். இது முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சீக்வென்ஸி வைக்கணும். சீக்வென்ஸி பார்த்திங்கன்னா நான் சாரீ கலரில் எடுத்திருக்கேன். வீடியோவில் வந்து கரெக்டாக தெரியல. ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கும் அது. இது வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சீக்வென்ஸி ஒரு சுகர் பீடு நல்லா இழுத்து ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சு வெறும் ஸ்டிச் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு சீக்வென்ஸி ஒரு சுகர் பீடு. இந்த ஜரி த்ரெட்டில் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் தான் சீக்வென்ஸி, லைட் போட்டு எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீடில் வேறு சின்ன நீடில் இல்லையா. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடணும். இது வந்து தெரியாது, ஏன்னா இது மேலே தான் வந்து சீக்வென்ஸி இருக்கும். அதனால் இது தெரியாது, தையல் வந்து தெரியாது.
சீக்வென்ஸி ஒட்டி ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்தோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியாக ஒரு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் சீக்வென்ஸி, ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு லாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயினு, மறுபடியும் வந்து ஒரு சீக்வென்ஸி, ஒரு சுகர் பீடு. இது மாதிரி தான் போடணும். இது போட்டு முடித்தோன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு, இங்கே கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, சுகர் பீட், ரன்னிங் செயினு, சுகர் பீடு, அப்புறம் இந்த ஆன்டிக் பீடு, சுகர் பீடு, இது அப்படியே வந்து மேலே வரும். அதே மாதிரி தான் அந்த சைடும். ரெண்டுத்தையும் நான் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து செக்குடு மாடல் போட்டிருக்கேன். இது வந்து மர ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த அளவில் வச்சு போட்டிருக்கேன். ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக வச்சு போட்டிருக்கேன். 2 சைடும் செக்குடு வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து புட்டாஸ் வைக்கணும். இது வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த 4 சைடு கார்னர் இருக்கு இல்லையா, இதில் வந்து எப்படி வைக்கணுன்னா, அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, இது ஏற்கனவே போட்டிருக்கேன் அரும்பு டிசைன்லலாம். இது மாதிரி த்ரெட்டை பேக் சைடு கொண்டு வந்துட்டு இழுத்து விட்டிங்கன்னா அது டைட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் 4 சைடும் போடுவேன். இல்லை நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் முடிச்சு போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் இதே மாதிரி பண்ணிக்குவேன். 4 சைடு கார்னர்லேயும் ஒவ்வொரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு இது பண்ணணும். இப்போ இந்த சைடு வந்து என்ன பண்ணணும்னா, இதே ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சுட்டு இந்த த்ரெட் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் 3 மட்டும் வச்சா போதும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா இப்படி பேக் சைடால் எடுத்துகிட்டு வந்து ஒரே நாட்டு போட்டாலும் ஓகே தான். இது 3 வச்சு முடித்தோன்னே த்ரெட்டு வந்து பின்னாடி இழுத்துட்டு வந்து நாட் போட்டிங்கன்னா அது பட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு சீக்வென்ஸ் வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு சீக்வென்ஸையும் எடுக்கணும். இந்த கை பார்டரில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அதே சீக்வென்ஸி தான். இதில் எப்படி பண்ணணுன்னா, ஒரு சீக்வென்ஸி, ஒரு சுகர் பீடை விட்டுட்டு சீக்வென்ஸிக்குள்ளே நீடியில் விட்டு ஒரு த்ரெட் எடுத்து இந்த சுகர் பீடுக்கு மட்டும் இந்த லாக் போட்டால் போதும். இப்படி வந்து த்ரெட்டை அமுக்கி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக போடணும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 2 சைடு ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த செக்குடு எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். செக்குடு புட்டாஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து பேக் நெக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பேக் நெக்கு. அவங்க இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல அது சேம் இதுதான். ரன்னிங் ஸ்டோன், சுகர் பீடு, ரன்னிங் ஸ்டோன், சுகர் பீடு, அப்புறம் ஆன்டிக் பீடு, சுகர் பீடும் கலந்து போட்டோம்ல அது. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அந்த இது. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, ரன்னிங் ஸ்டோனு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஆன்டிக் பீடு, சுகர் பீடு. இந்த ஆரம்பு டிசைன் வந்து நம்ம புட்டாஸில் வச்சோம்ல அதே மாடல் தான் அது. ஆனால் கையில் ஸ்லீவில் வச்சுருக்க மாட்டேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் கடைசியாக ஒரு லைன் வச்சுருப்பேன். இது வந்து ஸ்லீவில் புட்டாஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே டிசைன் தான் அது. பேக் நெக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் அப்படின்னா நம்ம ஸ்லீவில் கொடுத்த சேம் டிசைன் தான். ஆனால் இங்கே ஒரு லைன் மட்டும் அரும்பு மாடல் வச்சுருக்கேன்.
வச்சுட்டு புட்டாஸ்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.